அடிக்கிறான்டா. ஃபீல் பண்ணாதடா. ஹலோ மை டியர் செல்வங்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான போயம் பார்த்தின கம்ப்ளீட் சம்மரி தான் பார்க்க போகிறோம். என்ன போயம் அப்படின்னா, டு ஹிஸ் காய்மிஸ்ட்ரஸ். டு ஹிஸ் காய்மிஸ்ட்ரஸ் இதை எழுதுனது ஆண்ட்ரூ மார்வல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், காயினஸ்னால் என்னென்னா ரொம்ப ரிசர்வ்டாக, ஷைனஸாக, மாடஸ்ட்டாக இருக்கிறது தான் காயினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கூச்சப்பட்டு, ரொம்ப வெக்கப்பட்டு, நாணம், பயிர்ப்பு, இந்த வடிவேல் சார் கூட ஒரு காமெடியில் சொல்லுவார்ல, அவளும் பெண்தானே, அவளுக்கும் அச்சம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிற கேர்ள்ஸை ஒரு மேல்ஸை தான் டூ மச் ஆஃப் காயினர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி தான் ஆண்ட்ரூ மார்வல் அவரோட லேடி லவ்வருக்கு ஒரு போயம் எழுதியிருக்காங்க. இந்த போயமில் மொத்தமாக 46 லைன்ஸ் இருக்குது. இதில் மொத்தம் 11 ஸ்டான்சஸ் இருக்குது. ஒரு ஸ்டான்ஸாக்கு 4 லைன். ஸோ 11 ஸ்டான்ஸாக்கு 44 லைன். கடைசியில் ஒரு 2 லைன் இருக்கும். அதை வந்து கப்லெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதையும் ஆட் பண்ணால் 46 வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆன்சர் ரீட் பண்ணுறேன். Had we but world enough and time, this coyness lady were no crime. We would sit down and think which way to walk and pass our long lover's day. அதாவது நான் உன்கிட்ட வந்து பேசுகிறதோ, உன்னை பார்க்குறதோ, உன்னை ஏறெடுத்து நான் பார்க்குறதையே நீ வந்து க்ரைம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற. அது மிகப்பெரிய தப்பு, பாவன்ற மாதிரி நீ யோசிக்கிற. பட் அது அப்படி இல்லை. அப்போ எப்போ தான் நான் உன்னை பார்க்கணும், நான் உன்கிட்ட பேசணும் நீ யோசிக்கிற அப்படின்றாங்க. அதாவது நமக்கு முன்னாடி இவ்வளோ காலம் இருக்குது, நம்ம வந்து எதிர்காலத்தில் இவ்வளோ நாள் ஒன்றா சேர்ந்து இருக்க போகிறோம் அப்படின்னு நமக்கு நிச்சயமாக ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா, நம்ம இப்போ பேசாமல் ஆக்வர்டாக, ரொம்ப ரிசர்வ்டாக, நீ அங்கேயும் நான் இங்கேயும் செப்பரேட்டாக இருக்கலாம். பட் அடுத்தது என்ன ஆக போதுன்னே தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில், இந்த காலகட்டத்தில் இப்படி என்னை விட்டு தள்ளி தள்ளி போறியே, இது நியாயமா? நமக்கு நம்ம முன்னாடி இவ்வளோ காலம் நேரம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால், நம்ம இப்போ ஒரு ஓரமாக உட்காந்து இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு, இல்லை ஒரு சீஷோரில் நீ வாக் பண்ணியோ, நான் இந்த சைடு வாக் பண்ணியோ, அப்படி நம்ம இண்டிவிஜுவலாக நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் இப்போ அப்படி இல்லை. இதை நீ ஏன் பெரிய க்ரைம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற? அதாவது நான் உன்கிட்ட பேசுகிறதும், நீ என்கிட்ட பேசுகிறதும், நான் உன்னை பார்க்குறதும், நீ என்னை பார்க்குறதும், நம்ம அன்பை வந்து பரிமாறிக்கிறதையும் நீ வந்து மிகப்பெரிய தப்பு, செய்யக்கூடாத காரியம் மாதிரி பார்க்குறியே, இது நியாயமா அப்படின்னு அந்த ஃபுல் ஸ்டான்ஸாக இருக்கும். அடுத்ததில், தோ பை த இந்தியன் கேங்கஸ் சைட் ஷுட் ரூபீஸ் ஃபைண்ட் ஐ பை த டைட். அதாவது நீ போய் அந்த இந்தியன் கங்கா நதி இருக்குல்ல, அது ஓரத்தில் நீ ஃபுல்லாக வாக் பண்ணிகிட்டே போ. அது ஓரத்தில் ரூபீஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நீ எடுத்து பாரு. நான் இந்த சைடு ஆஃப் ஹம்பர் வுட் கம்ப்ளைண்ட் ஐ வுட். நான் வந்து அம்பர் சீஷோர் வழி ஓரமாக நான் வாக் பண்ணிகிட்டே போய், இவ இப்படி பண்ணுறாளேன்னு உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நான் வந்து புலம்பிகிட்டே வாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்றார். இதெல்லாமே சொல்லிட்டு, லவ் யூ 10 years பிஃபோர் த ஃப்ளட். அதாவது பைபிளில் ஒரு இன்சிடென்ட் இருக்கும். நோவா காலத்தில் ஒரு பெருவெள்ளம் வந்துச்சுன்னு. அதாவது கிமு 2350 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இயேசு பிறப்பதற்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் அதுக்கு முன்னாலேருந்து நானும் லவ் பண்ணுறேன். அதாவது இந்த ஃப்ளட்டு வரதுக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடியிலேருந்து, இந்த பூமி ஆரம்பித்ததுலேருந்து, ஈவன் இந்த பூமியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து நான் லவ் பண்ணுறேன். இப்படி உன் மேலே தீராத காதல் கொண்ட என்ன இப்படி நீ வந்து ஒதுக்குறியே, என்ன வெயிட் பண்ண வைக்கிறியே, இது நியாயமா அப்படின்னு தான் இந்த செகண்ட் ஸ்டான்ஸாக ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததில், அண்ட் யூ ஷுட் இஃப் யூ ப்ளீஸ் ரெஃப்யூஸ் டில் த கன்வர்ஷன் ஆஃப் த ஜூஸ். நீ வந்து என்னை ரெஃப்யூஸ் பண்ணுற, என்ன ஒதுக்குற, என்ன வேணான்னு வந்து நீ அதட்டுற, ஒடுக்குற, இது எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எப்போனா இந்த ஜூஸ் இருக்காங்களா, யூதர்கள், அவங்களாம் எப்போ கிறிஸ்டியன்ஸாக மாறுறாங்களோ அப்போ நான் இது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இவர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, யூதர்கள் வந்து ஒரு பியூர் கிறிஸ்டியனாக மாற மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து இந்த வெர்ஜின் மேரி இருக்காங்களா, கன்னி மரியார், அவங்கள்ட்ட இருந்து தான் இயேசு வந்து பிறந்தாருன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. பட் அவங்க எதை ஹோப்ஃபுல்லாக இருப்பாங்கன்னா, நமக்கான ஒரு மேசியா இருக்கிறாரு, அவர் வந்து இயேசு அப்படின்ற ஒரு ஐடியா அவங்களுக்கு இருக்குது. பட் கன்னி மரியாள் வழியாக தான் இயேசு வந்தார் அப்படின்ற ஒரு பிலீஃபில் அவங்க இல்லை. இதை தான் இவர் என்ன சொல்கிறாரு, எப்போ ஜூஸ் கம்ப்ளீட்டாக கிறிஸ்டியனாக மாறுறாங்களோ அப்போ நீ என்னை ரெஃப்யூஸ் பண்ணுறதையும், என்னை வந்து இக்னோர் பண்ணுறதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் லைனில், மை வெஜிடபிள் லவ் ஷுட் க்ரோ வாஸ்டர் தென் எம்பையர்ஸ் அண்ட் மோர் ஸ்லோ. அதாவது லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தையே 3 வகையாக இவர் டிவைட் பண்ணுறாங்க. என்னன்னா, வெஜிடபிள் லவ், சென்சிட்டிவ் லவ், ரேஷனல் லவ். வாட் இஸ் வெஜிடபிள் லவ்னா, ரொம்ப சிம்பிளாக ஆர்த்தடாக்ஸாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், அன்னியனில் அம்பி இருப்பார்ல, நந்தினி சாப்பிட்டேலா, நந்தினி பஸ்பாஸ் ரெனிவல் பண்ணேலான்னு, அந்த மாதிரி ரொம்ப அம்பி மாதிரி இருக்கிற அந்த லவ்வை தான் வெஜிடபிள் அப்படின்றாங்க. சென்சிட்டிவ்னா அதே மூவியில் வர ரெமோ, ஆர்எல்ஸ் இப்போது வந்துச்சு ஆதித்ய வர்மா, அர்ஜுன் வர்மா, அதெல்லாம் வந்து சென்சிட்டிவ் லவ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து ரேஷ்னல் லவ். ரேஷ்னல் லவ்னா ஹியூமன்ஸ் வித் கல்ச்சர். வாட் இஸ் கல்ச்சர்? they have lots of feelings but they control themselves. அதுதான் வந்து ரேஷ்னல் லவ் அப்படின்றாங்க. இந்த ஆத்தர் இந்த ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு என் லவ் வெஜிடபிள் லவ்வாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக ஆர்த்தடாக்ஸாக அப்படி இருக்குது. பட் என்னோட லவ் இப்படி இருக்கக்கூடாது, இது க்ரோ ஆகணும், கொஞ்சம் வளரணும், இது வந்து சென்சிட்டிவாக மாறணும், இல்லைனா ரேஷ்னலாக மாறணும். எந்த அளவுக்குனா, ஒரு ராஜாவோட ராஜ்யம் எந்த அளவுக்கு நாடு ஃபுல்லாக பரவி இருக்குதோ அந்த அளவுக்கு என் லவ் வந்து பரவணும் அப்படின்றாங்க.
ராஜ்யம் மாதிரி என் லவ்வும் ஸ்ட்ராங்காக ஸ்ப்ரெட் ஆகணும். ஆனால் இப்போதைக்கு அது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அது எனக்கு வேணாம். கொஞ்சம் ஃபாஸ்டராக, ரொம்ப வேஸ்ட் மீன்ஸ் அப்படியே படர்ந்து அப்படின்னு சொல்கிறது தான் வேஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த மாதிரி என்னோட காதல் வந்து பரவணும், ஸ்ட்ராங்காகவும் ஆகணும். அண்ட் என்னோட லவ் வந்து சீக்கிரமாக வெஜிடபிள்லேருந்து ஒரு சென்சிட்டிவாகவும் ரேஷ்னலாகவும் மாறணும். இது எல்லாமே ஸ்லோவாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்றாங்க. அடுத்ததில் an 100 years should go to price the eyes on thy forehead gaze, 200 to adore each breast, but 30,000 to the rest. அதாவது ஒரு 100 வருஷம் உன்னை நான் புகழ்ந்து வர்ணிக்கிறதுக்கே எனக்கு தீந்துரும். அதுக்கும் மேலே உன் கண்களை வர்ணிக்கணும்னா அதுக்கு எனக்கு ஒரு 100 வருஷம் வேணும். உன்னோட நெத்தியை வர்ணிக்கணும்னா அதுக்கு எனக்கு 100 வருஷம் வேணும். இது எல்லாத்தையும் பண்ணது போக உன்னோட மார்பகங்களை நான் ரசிக்கணும்னா எனக்கு 400 வருஷம் வேணும். அதாவது ஒரு மார்பகத்துக்கு 200 வருஷமோ இன்னொரு மார்பகத்துக்கு 200 வருஷமோ எனக்கு டோட்டலாக 400 இயர்ஸ் வேணும். இது எல்லாத்தையும் நான் பண்ணதுக்கப்புறம் ஒட்டுமொத்த அழகை ரசிக்க எனக்கு 30 வருஷம் வேணும் அப்படின்றாங்க. இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி, கொஞ்சம் பில்டப் பண்ணி சங்கர் பவரம் மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம இதை படிச்சாகணுமே. அடுத்த ஸ்டான்ஸால அண்ட் ஏஜ் அட்லீஸ்ட் டு எவ்ரி பார்ட் அண்ட் த லாஸ்ட் ஏஜ் ஷுட் ஷோ யோர் ஹார்ட். அதாவது ஒவ்வொரு ஏஜ்லையும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ஏஜ்னா நம்ம சைல்டுஹுட், டீனேஜ், அதுக்கப்புறம் அடல்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி இந்த சோஷியல் ஹிஸ்ட்ரியிலையும் இருக்கும்ல, ரெஸ்டரேஷன், ஹிஸ்டாரிக்கல் பீரியட், சிவிலேஜ் பீரியட், இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜ்லேயும் நான் உன்னை ஒவ்வொரு விதமாக ரசிப்பேன். ஆனால் உன்னோட ஹார்ட்டை, உன்னோட இதயத்தை, ஆன்மாவை நான் ரசிக்கிறதுக்கு எனக்கு கடைசி வருஷம் தான் வேணும். ஏன்னா ஒவ்வொன்றா நான் ரசிச்சுட்டு வரேன், கடைசியில் தான் உன்னோட இதயத்தை நான் ரசிக்க போகிறேன் அப்படின்றாங்க. ஃபார் லேடி யூ டிசர்வ் தி ஸ்டேட். அதாவது நான் உன்னை இவ்வளோ வர்ணிக்கிறேன்ல, உன் அழகை நான் இவ்வளோ சொல்கிறேன், அதை நான் கவிதையாக எழுதுறேன், உன்னை புகழ்கிறேன், இது எல்லாத்துக்கும் மேலே என்ன சொல்கிறாருன்னா, நீ டிசர்விங்கான ஒரு பொண்ணு தான். நான் உன்னை இவ்வளோ ரசிக்கிறேனே, என்னடா இவன் பில்டப் போடுறான் அப்படின்னு இல்லை, நீ ரொம்பவே டிசர்விங், யூ மஸ்ட் பி அப்ரிஷியேட்டட் அப்படின்றாங்க. அதாவது உன்னை பாராட்டியே தான் ஆகணும், உன் அழகுக்காக உன்னை வர்ணிச்சியே தான் ஆகணும். இது ஒன்றும் ஓவராக நான் சொல்கிற மாதிரி இல்லை. யூ ஆர் த டிசர்விங் கேர்ள் அப்படின்றாங்க. அடுத்தது நார்வுட் ஐ லவ் அட் லோவர் ரேட். ஒன்றை போய் நான் எப்படி ரொம்ப லோவர் ரேட்டில் லவ் பண்ண முடியும்? அதாவது லோவர் ரேட்டில், ஓகே, லோவர் ரேட்டில் உன்னை எப்படி லவ் பண்ண முடியும்? ஜஸ்ட் லைக் எப்படின்னா, ஒரு 100%க்கு 200 500% தான் என்னோட லவ் உனக்கு நான் கொடுக்க முடியும். ஜஸ்ட் ஒரு 50% அவுட் ஆஃப் 100 அந்த மாதிரிலாம் என்னால் கொடுக்க முடியாது. நீ வந்து ரொம்ப டிசர்விங்கான பொண்ணு, அதனால நான் உன்னை இவ்வளோ பில்டப் பண்ணி இவ்வளோ பொயட்டிக்காக தான் உன்னை நான் வர்ணிப்பனே தவிர ரொம்ப சிம்பிளாக ஆஸ் யூஷுவல் மானே தேனேலாம் என்னால் போட்டு பேச முடியாது. நான் இப்படி தான், இந்த வகையில் தான் என்னால் ஒன்றை வர்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. அடுத்த ஸ்டான்ஸால பட் அட் மை பேக் ஐ ஆல்வேஸ் இயர்ஸ் டைம் விங்டு சேரியட் hurrying near and yonder all before us lie deserts of vast eternity. அதாவது இதெல்லாமே நான் ரசிக்கிறேன், இதெல்லாம் ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். ஆனால் என் காதில் என்ன சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது, எனக்கு பின்னாடி ஏதோ வர மாதிரி இருக்குது. என்னன்னா, சேரியட்டில் ரதம் இருக்குல்ல, அந்த ராஜாக்கள்லாம் வருவாங்களா, அந்த ரதத்தில் ரெக்க வச்சு இந்த காலம் அப்படின்ற சக்கரம் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது, அது எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே இருக்குது. நம்ம முன்னாடி இருக்கிறது எல்லாமே ஒரு பொய், மாயாஜாலம், மாயையாக தான் இருக்குது. இந்த அழகு பகட்டு இது எல்லாமே மாறதான் போகுது, அழிஞ்சு தான் போகுது. இது எல்லாமே உனக்கு புரியுதா இல்லையா? நீ சொல்கிறீல இந்த எட்டர்னிட்டி, ஹெவனு, ஹெல்லு, ஏஞ்சல்ஸ், காட், ஒரு வேலை இதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? அதாவது நம்மளால இங்கே சேர முடியலன்னா கூட பரவாயில்ல, நம்ம வந்து ஹெவனில் ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக நம்ம இருப்போம், வாழுவோம்னு சொல்லிட்டு இல்லை. ஒரு வேளை அந்த ஹெவன் இல்லைன்னா என்ன பண்ணுறது? எனக்கு அதில் பிலீஃப் இல்லை. நீ வந்து இப்போ ரிசர்வ்டாக என்னை விட்டு நீ தள்ளி தள்ளி போகிற, இந்த தள்ளி போகிறதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் கடைசியில் இருந்தால் பரவாயில்ல. பட் அந்த அர்த்தமே இல்லாமல் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுன்னா நான் ஏமாளியாக தானே தீருவேன், நான் ஏமாளியாக தானே இருப்பேன். என் லவ்வை வந்து உன்ட்ட என்னால் சொல்லவும் முடியல, அதை காமிக்கவும் முடியல, நேர் எடுத்து கூட பார்க்க மாட்டேறியே, இது நியாயமா? அடுத்த ஸ்டான்ஸால த பியூட்டி ஷால் நோ மோர் பி ஃபவுண்ட் நார் இன் த மார்பிள் வால் ஷால் சவுண்ட். உன்னோட இந்த அழகு வந்து கடைசியில் கண்டுபிடிக்காத மாதிரியே போயிடும். எப்படின்னா, உன்னை மார்பிள் வால்ட், அதாவது பிணவரை, அந்த சவ பெட்டி இருக்கும்ல, அதுக்குள்ளே ஒன்று வச்சு புதைச்சிட்டா அதுக்கப்புறம் உன்னோட அழகை யாராலையும் பார்க்க முடியாது. இது உனக்கு தெரியாதா? எக்கோவிங் சாங் தென் வார்ம் ஷால் ட்ரை தட் லாங் ப்ரிசர்வ் விர்ஜினிட்டி. அதாவது என்கிட்ட இருந்து நீ ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாப்பாக வச்சிருக்கீங்களோ உன்னோட அந்த வெர்ஜினிட்டி, கன்னி தன்மையை, அதை என்கிட்ட இருந்து நீ பாதுகாத்து கடைசியில் அந்த புழுக்களுக்கு தான் நீ இரையாக கொடுக்க போகிற, பரிசாக கொடுக்க போகிற. இதுதான் உன்னோட ஆசையா? உன் மேலே தீராத காதலும் மோகம் கொண்ட என்கிட்ட இருந்து இதெல்லாம் நீ சேஃப்கார்ட் பண்ணி, என்கிட்ட இருந்து இதெல்லாம் நீ பிடுங்கி கடைசியில் கேவலமான அந்த புழுக்களுக்கு தான் இதை இறையா நீ தர. இது உனக்கு ஓகேவா? இதுதான் நீ ஆசைப்படுறியா? என் லவ் அப்போ உனக்கு வேணாமா அப்படின்றாங்க. அண்ட் யுவர் குவைண்ட் ஹானர் டர்ன் டு டஸ்ட். அதாவது குவைண்ட் அப்படின்னா என்னன்னா, அகந்தை, ரொம்ப பகட்டா, ரொம்ப திமிரா அப்படி இருக்கிறதான் குவைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். உன்னோட இந்த அழகால உனக்கு வர அந்த திமிரும் அகந்தையும் அந்த தான் அப்படின்ற ஒரு ஃபீலும் கடைசியில் டஸ்ட்டாக, தூசியாக தான் போக போகுது. அண்ட் இன்டு ஹேஷஸ் ஆல் மை லஸ்ட். அதே மாதிரி உன் மேலே நான் வச்சிருக்க அந்த தீராத மோகமும் கடைசியில் சாம்பலாக தான் போக போகுது. த கிரேவ்ஸ் ஃபைன் அண்ட் ப்ரைவேட் பிளேஸ். கடைசியில் உனக்கு பிடிச்ச ப்ரைவேட் பிளேஸாக எது தெரியுமா மாறப்போகுது? கிரேவ் தான், கல்லறை தான். பட் நன் ஐ திங்க் டூ தேர் எம்ப்ரேஸ். பட் அங்கே வந்து என்னால் ஒன்று கட்டி அணைக்கவோ தழுவவோ முடியாது. அடுத்த ஸ்டான்ஸால நவ் தேர்ஃபோர் வைல் த யூத்ஃபுல் ஹியூ. அதாவது இப்போ
நான் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் உனக்கு புரிஞ்சுதுன்னா உன்னோட இளமை காலத்திலேயே நீ காதலை அனுபவி. நான் உன் மேலே கொட்டுற அந்த அன்பை ஏறெடுத்து பாரு. சிட்ஸ் ஆன் த ஸ்கின் லைக் மார்னிங் டியூ. அதாவது உன் மேனி உன்னோட உடல் எப்படி இருக்குதுன்னா அதிகாலையில் வர பனி துளி மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எலிகண்ட்டாக ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்குது. அது உனக்கு புரியுதா இல்லையா? அண்ட் வைல் தே வில்லிங் சோல் டிரான்ஸ்பயர்ஸ். இந்த மாதிரி ரொம்ப பிரைட்டாக எலிகண்ட்டாக இருக்கிற உன்னோட இந்த ஸ்கின்னும் உன்னோட அழகும் இந்த சோல் டிரான்ஸ்பயர்ஸ், அதாவது உன்னை பார்த்தோன்னே எனக்கு ஒரு நெருப்பு வருது இல்லை உள்ளுக்குள்ளே, உனக்கும் அது வருது, எனக்கு அது கண் கூட தெரியுது, ஆனால் நீ அதை மறைக்கிற. ஆனால் நீ சம்மதிச்சின்னா நீயும் நானும் அன்பை பகிர்ந்துக்கிட்டோன்னா அப்போ எனக்குள்ளே எரியிற இந்த தீ அணையும். அது உன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. உன்கிட்ட மட்டும்தான் எனக்கான சொல்யூஷன் இருக்குது. என்னோட ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் நீ மட்டும்தான். நீ என்கிட்ட வந்துட்டா என்னோட ப்ராப்ளம் தீந்துடும். எனக்குள்ளே இருக்கிற அந்த இன்ஸ்டன்ட் ஃபயர் உடனே அணைஞ்சிரும். ஆனால் உன்னை பார்த்தோன்னே எனக்கு வருதுல ஒரு இன்ஸ்டன்ட் ஃபயர், அதுதான் இப்படி திரும்ப திரும்ப உன்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கவும் உன் மேலே வைக்கிற இந்த காதலை நிறுத்த முடியாமலும் என்ன ஆக்குது அப்படின்றாங்க. அடுத்த ஸ்டான்ஸால now let us sport us while we may and now like him birds of prey rather at once our time devour than language in a slow chaptered power. அதாவது நான் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமாச்சும் உனக்கு புரிஞ்சுதுன்னா இப்போவாச்சும் வா, நம்ம 2 பேரும் நம்மளோட அன்பை பகிர்ந்துக்கலாம், நம்ம பேசலாம், விளையாடலாம். ஸ்போர்ட்டர்ஸ் வைல் வி மே. அதுக்கப்புறம் இப்படி பறவைகளுக்கு இரையாக போகிற உன்னோட அந்த அழகையும் சௌந்தரியத்தையும் நீ என்கிட்ட கூட ரேதர் அட் ஒன்ஸ். என்னதான் நீ சேமிச்சு வச்சாலும் இந்த காலம் அப்படின்ற அந்த சக்கரம் கடைசியில் எல்லாத்தையும் விழுங்க தான் போகுது. அது உன்னோட அழகையும் உன்னோட மேனியையும் உன்னோட திமிரையும் ஒரு சாரமற்ற, அதாவது சக்கையாக தான் மாற்றி போட்டுடும். அதுக்கு முன்னாடி நீ அதை என்கிட்ட கொடு. லெட் அஸ் ரோல் ஆல் அவர் ஸ்ட்ரென்த் அண்ட் ஆல் அவர் ஸ்வீட்னஸ் அப் இன்டு ஒன் பால். உன்னோட பவரையும் என்னோட பவரையும், நான் உன் மேலே வச்சிருக்க காதலையும் நீ என் மேலே வச்சிருக்க காதலையும் ஒரு பெரிய பாலாக நம்ம ஆக்கலாம். அப்படி பெரிய பந்து மாதிரி ஆக்கி அதை இந்த ஸ்டீல் கேட் மாதிரி இருக்கிற, அயன் கேட் மாதிரி இருக்கிற இந்த காலம் அப்படின்ற ஒரு பெரிய அந்த மான்ஸ்டர் மாதிரி இருக்கிற அந்த கேட்டு மேலே நம்ம இந்த பால் ஆகி நம்மளோட ஸ்ட்ரென்த்தை அடித்தோன்னா எவ்வளோ பெரிய கும்பனாக இருந்தாலும் அது இடிஞ்சு விழதான் செய்யும். அப்படி இந்த காலத்தை நம்ம வென்று தீரலாம் அப்படின்றாங்க. கடைசி கப்லெட்டில் thus though we cannot make our sun stand still yet we will make him run. அதாவது நம்மளால் சொந்த முயற்சியில் ஒரு சூரியனை உண்டாக்க முடியாது, சூரியனை உதிக்க வைக்க முடியாது, இந்த காலத்தை நம்மளால் உண்டாக்க முடியாது. பிகாஸ் தட்ஸ் ஆர் பியாண்ட் அவர் லிமிட்ஸ். பட் நீ என் கூட சேர்ந்து நின்னா, நீ எனக்கு ஒத்துழைச்சினா, நீ நான் சொல்கிறத கேட்டினா, நீயும் என் மேலே இருக்கிற அன்பை வெளியில் காட்டினா இந்த காலத்தை நம்ம ஓட விடலாம், இந்த சன்னை நம்ம ஓட விடலாம் அப்படின்றாங்க. எனக்கு இந்த ஒட்டுமொத்த போயம்லேயும் பிடிச்ச லைன்லாம் இந்த லாஸ்ட் கப்லெட் தான். உங்களுக்கு எந்த லைன் ரொம்ப ஃபேவரட்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஐ ஹோப் இந்த ஒட்டுமொத்த சம்மரி உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் என்னெல்லாம் கண்டென்ட் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அன்டில் தென் பை.